மாநில தேர்தல் தேதி வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாடு, கேரளா, அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தலுடைய தேதிகள் வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்களுடைய அந்த ஒரு கேரளாவின் மாநிலத்தினுடைய பயணமானது இன்று அதிகாரப்பூர்வமாக முடிவடையும் நிலையில் அடுத்ததாக மேற்கு வங்க மாநிலத்தில் வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு தேர்தல் ஏற்பாட்டு பணிகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை அவர்கள் ஈடுபட்ட நிலையில்தான் வரும் 10ஆம் தேதி வரை மாநிலங்களுடைய அந்த ஒரு சுற்றுப்பயணம் என்பது நடைபெற உள்ளது. அதன் பிறகு 11ஆம் தேதி டெல்லியில் சமூக ஊடக நிறுவனங்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த அளவில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் சமூக வலைதளத்தினுடைய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ள தேர்தல் நேரத்தில் செய்யப்படக்கூடிய அந்த தவறான தகவல்களை கட்டுப்படுவது தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தலும் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் அதன் பிறகு அந்த தேர்தல் ஆணையத்துடைய ஃபுல் கமிஷன் கூட்டம் என அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு முழு ஆணையத்துடைய கூட்டம் நடைபெற்று வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அதிகாரப்பூர்வ தேர்தல் தேதிகள் என்பது அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 மாநில தேர்தலுடன் காலியாக இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட திட்டமிட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 5 முதல் 7 கட்டமாக தேர்தல் நடத்தும், தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.